தமிழ் பேரினத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழினத்தின் இருளவிட்டு வந்த பேரொளி, எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற வரலாற்றில் வரலாறு நட்பு தம்பி தங்கைகளே, மிக்க வாழ்வு என்கிற புனித கனவை சுமந்து வந்தார் எங்கள் உயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். இங்கே வந்தோம். எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. இது அண்ணல் அம்பேத்கர் பல நூறு ஆண்டுகளாக தமிழ் பேரினம் தூக்கி சுமந்து வருகிறது. என் தம்பி தங்கைகளே, சாதனை தான், வேற மருந்தே கிடையாது. என்ன சாதனை? எது ஒன்று சாத்தியமில்லை என்று சொல்கிறார்களோ அதை சாதிப்பதால் சாதனை. எந்த இடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டாய் அந்த இடத்தில் நீ மதிக்கப்படுகிற அளவிற்கு உயர வேண்டும். அதான் சாதனை. எந்த இடத்தில் நாங்கள் கேட்பது தமிழ் தேசிய மக்களின் இறையாண்மை, அந்த இறையாண்மை கொண்ட ஆட்சி, தமிழ் தேசிய மக்களின் உரிமை, அதற்கான அரசியல், மாநில தன்னாட்சி, மாநில உரிமை என்பது என் உடன் பிறந்தவர்களே அந்த மாநிலத்தை, அந்த மாநிலத்தில் அந்த இனத்தை சார்ந்த மகன் மகள் ஆள்வதுதான் முதன்மையான உரிமை. மாநில உரிமைகளிலே முதன்மையான உரிமை அதுதான். இது என் நிலம். வாழும் ஒரு தன்மானம் மிக்க தமிழன், இனம் கொண்ட தமிழன் எப்படி சகிப்பார்? முடியாது. ஆகவே அதிகாரம் எனக்கு. ஏன் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. எங்கள் தாத்தா தேவனைய பாவாணர் தமிழ் மீட்சியுற வேண்டும், தமிழ் எழுச்சியுற வேண்டும் என்றால் இந்த நிலமும் அதிகாரமும் எங்களுக்கு வேண்டும். இவ்வளவுதான். குழப்புகிறது. தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா சீமான்? தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா சீமான்? இது என்ன கேள்வி? இப்ப இங்கிலீஷ் படிச்சுதான் நாய் பண்ணிடலாம் சோறு தெரியுதா? என்னது? அப்ப ஒரு ஒரு தன்மானம் மிக்க தமிழ் மகன் என்ன பண்ணி சொன்ன? தமிழ் எனக்கு சோறும் வேலையும் அல்ல, தமிழ் எனக்கு உயிர். தமிழின் முகம், தமிழின் முகவரி, தமிழின் அடையாளம், தமிழின் பெருமை, தமிழின் இலக்கியம், தமிழின் வாழ்வியல், தமிழின் வரலாறு, தமிழ்தான் எல்லாம். என் எலும்பு, நரம்பு, ரத்தம், சதை, கனவு, கண்ணீர், பசி, உறக்கம், பேச்சு, என் மூச்சு தமிழனா என்று முகவரி.